நரேந்திரனின் கலை ஆர்வமும் இசையும். நரேந்திரன் வெறும் அறிவுஜீவியாக மட்டும் இருக்கவில்லை. அவர் கலை மற்றும் இசையில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞராகவும் திகழ்ந்தார். நரேந்திரனுக்கு இசையில் பிறவியிலேயே மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவர் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ள விரும்பினார். அதற்காக அகமட் கான் மற்றும் பெனி குப்தா போன்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களிடம் சீடராக சேர்ந்து வாய்ப்பாட்டு மற்றும் பல்வேறு இசைக்கருவிகளை இசைக்கு கற்றுக்கொண்டார். நரேந்திரனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை அவனது வசீகரமான குரல் வளம். அவர் பாடும்போது கேட்பவர்கள் தங்களை மறந்து மெய்மறந்து நிற்பார்கள். பின்னாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனிடம் முதன்முதலில் ஈர்க்கப்பட்டதற்கு காரணமே அவரது தெய்வீகமான இசைதான். அவர் வெறும் பாடகர் மட்டுமல்ல, தபேலா, மிருதங்கம் மற்றும் சிதார் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தார். எதையும் முழுமையாக கற்க வேண்டும் என்ற முனைப்புடன் அவர் இசையை ஒரு தவம் போலவே பயின்றார். நரேந்திரனுக்கு ஓவியம் மற்றும் கலை நுணுக்கங்களிலும் ஈடுபாடிருந்தது. எதை பார்த்தாலும் அதன் அழகையும் அதில் உள்ள நுணுக்கங்களையும் சட்டென்று கவனித்து விடுவார். ஒரு கலைப்படைப்பை பார்த்தால் அதன் பின்னணியில் உள்ள உழைப்பை அவர் எப்போதும் பாராட்டுவார். நரேந்திரனுக்கு சமையல் கலையிலும் ஆர்வம் இருந்தது. அவர் நண்பர்களுடன் சேர்ந்து சுவையான உணவுகளை சமைத்து மகிழ்வார். அதில் ஒரு புதிய கலைத்திறனை காட்டுவார். நரேந்திரனின் பன்முகத் திறமையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த இந்த இசை மற்றும் கலை ஈடுபாடே பின்னாளில் அவர் வேதாந்த கருத்துக்களை மிக அழகாகவும் ரசனையுடனும் உலகுக்கு எடுத்துரைக்க உதவியது.